டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் வைகாசி மாதம் பராபவ வருஷம் 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமேயானால் மேஷத்தில் செவ்வாய், சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் ரிஷபத்தில், குரு மிதுனத்தில் இருக்கார், சிம்மத்தில் கேது, ராகு பகவான் கும்பத்திலையும், மீனத்தில் சனி. இது ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் உள்ளே வருது. இந்த மாதம் பிறக்கும் பொழுது பார்த்தாலேயானால் அப்படி இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய சில மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தாலேயானால், சுக்கிரன் 15ஆம் தேதி அன்றைக்கே மிதுனத்துக்கு போயிடுறார். அதற்கு பிறகு பார்க்கும் பொழுது 26ஆம் தேதி அன்றைக்கி 3 மாற்றங்கள் நிகழ்கிறது. அதில் ஒரு பெரிய மாறுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது வருட கிரகமான குரு பெயர்ச்சி அடைகிறார். எங்கே? மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு. தனியாக அதற்குன்னு ஒரு வீடியோ போடுறேன். அதாவது குரு பெயர்ச்சி பலன்கள் ஒரு ராசியாக தனியாக போடுறேன், அதையும் பாருங்கள். அது 26/5 அன்னைக்கு. அதற்கு பிறகு பார்த்தோம்னா 26/5 அன்றைக்கே சுக்கிரன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றார். அது தவிர புதன் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்களாக இருக்குது. 16/5/2026 அன்னைக்கு அமாவாசை, வைகாசி மாதத்தினுடைய அமாவாசை. அதற்கு பிறகு 28/5/2026 அன்னைக்கு அக்னி நட்சத்திரம் முடிவு. இந்த மாதத்தில் வரக்கூடியது வைகாசி விசாகம். இது ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஏற்றமான நாள். வைகாசி விசாகம்ன்றது எல்லா கோவில்களையும் மிகப்பெரிய விசேஷமான நாட்களாக கொண்டாடப்படுகிறது. இது 30/5/2026 வருது. 31ஆம் தேதி பௌர்ணமி. வைகாசி விசாகம். விசாகத்துக்கு அடுத்தது அனுஷ நட்சத்திரம் பார்த்தோம்னா மிகவும் ஏற்றம். வைகாசி அனுஷ நட்சத்திரம் மிகவும் விசேஷம். சங்கராச்சாரியார் அவருடைய அதாவது ஜெயந்தியாக கொண்டாடப்படுறது அன்றைக்கி. மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா அதாவது 4/6/2026 அன்றைக்கி வாஸ்து நாள். வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா காலை 9:05 10:35 வரணும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம். இந்த 1.5 மணி நேரம் உங்களுக்கு 6 பகுதியாக பிரியும். 15 நிமிஷமாக 6 பகுதியாக பிரியும். அதில் கண் விழிக்கும் நேரம், அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம், அதுக்கப்புறம் ஸ்நானம் செய்யும் நேரம், அதற்கு பிறகு பூஜை செய்யும் நேரம், அதாவது சாப்பாடு சாப்பிடும் நேரம், அதுக்கப்புறம் தாம்பூலம் தரிக்கும் நேரம்னு 6 வகையாக பிரியறது. இந்த 6 வகையில் கடைசி 30 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் ஏற்றமானது. அந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும், அதாவது வீடு சம்பந்தமாக இடம் வாங்கிறது, நிலம் வாங்கிறது, நிலம் அடுத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறது, உங்களுடைய சொத்துக்கள் அடுத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறது, புதுசாக சொத்து வாங்கிறது, அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, பெரிய ப்ராஜெக்ட்ஸு லேண்டு வாங்கி அதெல்லாம் பண்ணுறது, இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். எதிலையும் தடங்கள் இல்லாமல் பணம் நிச்சயமாக நடக்கக்கூடியது. இதில் நீங்கள் எந்த ஒரு தோஷமும் பார்க்க வேண்டாம். அதாவது ராகு காலம், யமகண்டம், நட்சத்திரம், அஷ்டமத்தில் நட்சத்திரம் இருக்குது, சந்திராஷ்டமமாக இருக்குது, இதெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம். இதுக்கு தோஷம் கிடையாது. சரி, இந்த மாதம் வைகாசி மாதம் பராபவ வருஷம் என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் ஒரு ராசிக்காக இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினை செயலை திசை திருப்பி விட, வழக்கில் வெற்றியடைய, வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற, எதிரிகளை உதிரிகளாக்க, பணம் பொன் பொருள் சேர 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசன்னமாக பார்த்து சரி செய்யப்படும். 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம், அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் 9500219209. மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி. ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறார். ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். ஏன்னா 3ஆம் இடம்னு சொல்லக்கூடியது முயற்சி ஸ்தானம். இதில் தடங்கள் வந்தாலும் அதை மாற்றி நிச்சயமான வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு மிகவும் அதிகம். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி முடிசூடாமன்னு சொல்லக்கூடியது. சரி, இந்த மாதம் வைகாசி மாதம் 15/5/2026 14/6/2020 வரலும் உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பராபவ வருஷம் வைகாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான், 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை சொல்லுவோம்.
இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேந்திரம் பெற்று ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய செவ்வாய் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்க வாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்க போகிறது. மண், ஜல்லி, ரியல் எஸ்டேட், சிவில் கான்ட்ராக்டர் இவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றம் இருக்கும். அயர்ன் அண்ட் ஸ்டீலு, அது தவிர மைனிங் செக்டர் இதிலெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மருத்துவம் சார்ந்த படிப்புகள் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயின் மூலியமாக புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். 5ஆம் இடத்துல பார்த்தோம்னா சூரியன் புதன் 2 பேரும் இருக்கா. சுக்கிரன் இந்த மாதம் ஆரம்பித்து 15ஆம் தேதி அன்றைக்கே சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு போயிடுறார். குருவோடு சேர்ந்து இருக்கார். பரிவர்த்தனை யோகத்தில் சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக உங்களுடைய மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடிய 5-10க்கு உண்டான சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக குழந்தைகளால் பெருமை ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மூலியமாக பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். ராசிக்கு 6ஆம் இடத்துல பார்த்தேடையானால் பரிவர்த்தனை யோகத்தில் புதன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால புதிய கடன் உருவாகும். அது தவிர உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு குரு பகவான் போகிறார். எப்போ 26/5/2026 அன்றைக்கி குரு பகவான் பெயர்ச்சியாக 7ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த காலகட்டத்தில் சுக்கிரனும் சேர்ந்து போகக்கூடிய காலகட்டமாக அமையிறது. சமசப்தபத்தில் குருவும் சுக்கிரனும் இருக்க காலத்தில் நிச்சயமாக திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதோடு பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 11ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறார். தொழிலில் மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரனுடைய பார்வை வேறு உங்களுடைய ராசியிலே இருக்குது. அதனால் எல்லா விஷயத்திலையும் டாம்பீகம் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் ராசிக்கு 6ஆம் இடத்துல 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் ஆட்சி பெற்று போகிறார். 6-9க்கு அதிபதியான புதன் ஆட்சி பெற்று 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர புதிய வேலை கிடைக்கும். அரசாங்க வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம். எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பேச்சில் மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். எடுத்த காரியங்கள் நிறைவேறும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய உடல்நிலை 26/5க்கு மேலே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. திருமண பாக்கியம் வரும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால புதிய வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்பு, புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர புதிய கடன் அமையும். புதிய கடன் அமைஞ்சதுனாலும் உங்களுக்கு சுப செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பார்த்தலையானால் புதுசாக வேலையில் மாற்றம் ஏற்றம், வேலையில் ப்ரமோஷன், அது தவிர வேலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மகர ராசிக்காரர்கள் சட்டம் ஒழுங்கு, அது தவிர மைனிங் செக்டர், இரும்பு, அது தவிர கருநில மண், இந்த மாதிரியான விஷயம், சிமெண்ட்டு, ஜல்லி, இந்த மாதிரியான வியாபாரங்கள் செய்பவங்க, காவல்துறை, அது தவிர சட்டம் ஒழுங்கு, நீதித்துறை, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா சனியினுடைய வீடு, சனியும் 3ஆம் இடத்துல இருக்கார். குருவினால் இப்போ சனியையும் பார்க்கப்படுறார். அது தவிர மகரத்தில் உங்களுடைய ராசியும் பார்க்குறது பெரிய விசேஷம். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். சில நாட்கள் இந்த காலகட்டத்தில் உங்களோட முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் சொல்லணும். இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. அது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்களில் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்சது தேங்காயை உடைச்சிட்டு வாங்க. ஒரு நல்ல ஒரு சதுர்த்தி அன்றைக்கோ இல்லைன்னா வியாழக்கிழமை அன்றைக்கோ போய் தேங்காய் ஒன்று உடைச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இந்த மாதம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு சரியில்லை. ஏன்னா கோச்சாரம் ரொம்ப நன்னா இருக்குது. இருந்தாலும் தசாபுக்தி அந்த அளவு சரியில்லை அப்படின்னா அவசியமாக கால பைரவரை போய் வழிபட்டு வாங்கும். அதாவது சிவன் கோவிலில் வடகிழக்கு மூலையில் இருப்பார் கால பைரவர் சனி பகவானுக்கு குருநாதர்னு சொல்லக்கூடியவர். அவரை போய் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு எந்தவித தடங்களும்
தாண்டி நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினை செயலை திசை திருப்பி விட, வழக்கில் வெற்றியடைய, வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற, எதிரிகளை உதிரிகளாக்க, பணம் பொன் பொருள் சேர 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசன்னமாக பார்த்து சரி செய்யப்படும். 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம். அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் 9500219209.